சரி, ஓகே. குட் மார்னிங் டு எவ்ரிவன். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பற்றி பார்க்க போகிறோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். சரி, ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்காக என்ன தெரியணும்னா, மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு தெரியணும், அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்னு தெரியணும். ஸோ மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா, ஒரு விஷயத்தை எப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு வரைமுறையே ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பேர் தான் என்னது, மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு விஷயத்தை எப்படி இப்படிலாம் பண்ணலாம். ஸோ இப்படி இந்த விஷயத்தை இப்படி பண்ணால் நமக்கு கம்பெனியோட அப்ஜெக்டிவ் அட்டைன் பண்ண முடியும் சொல்லிட்டு பார்த்தா என்னது, அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட். ஓகேவா? இப்போ மேனேஜ்மெண்ட் இன்னும் அதோட வாசிப்பாங்க. என்ஷூர் த டாஸ்க் ஆர் கேரிட் அவுட் கரெக்ட்லி, எஃபிஷியன்ட்லி அண்ட் அக்கார்டிங் டு த பிளான். இட் இஸ் அபவுட் ஆப்டிமைசிங் த ப்ராசஸ் and making sure that everything is function as it should be on daily basis. ஒரு விஷயம் சரியாக நடக்குதான்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறான். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன். என்ஷூர் தட் ஆர்கனைசேஷன் இஸ் pursuing the right objective and strategies. It's about making a high-level decision that guides the overall decision direction of the organization and ensures that its long-term goals are aligned with its mission and values. ஓகேவா? ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுவோம், பார்க்கலாம். சரி, மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா, ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் ஒர்க்கர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒர்க்கர் என்ன பண்ணுவார்னா, ஒரு மினிமம் வேஸ்டேஜ் கொடுக்குறாரு. அட் த சேம் டைம் வந்து பட்ஜெட்டுக்கு ரெஸ்ட்ரிக்டும் பண்ணுறார். ஸோ இந்தமாரி விஷயத்து பட்ஜெட்டோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறார். ஓகேவா? ஸோ இந்தமாரி விஷயத்தை என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, டூயிங் த திங்ஸ் ரைட். ஓகேவா? அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் கம்பெனிஸ் எக்ஸிக்யூட்டிவ் டீம் இஸ் டிசைடிங் டு என்டர் த நியூ மார்க்கெட் அண்ட் டெவலப் அ நியூ ப்ராடக்ட். லைன் இஸ் ஃபோக்கஸ் ஆன் டூயிங் த திங்ஸ் ரைட். They are making strategic decision that will shape the organization future. அதாவது ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை செஞ்சால் நம்ம கம்பெனிக்கு லாபம் வருமா, இந்த விஷயத்தை எப்படி தான் பண்ணணும் சொல்லிட்டு அந்த மாதிரி மோட்டிவில் இருக்கவங்க யார், அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இது மேக்ஸிமம் யார் இருப்பாங்கன்னா, ஒரு ஹையர் லெவல் அத்தாரிட்டிஸ் தான் இருப்பாங்க. சரி, ஓகேவா? அடுத்தது ஒரு மேனேஜ்மெண்ட் தியரி மொத்தமாக எத்தனை இருக்குன்னா 6 இருக்குது. அதில் நம்ம மேக்ஸிமம் நம்ம சிலபஸ் படி பார்த்தா 2 தான் இருக்குது. அதாவது எஃப்டபிள்யூ டேபிளும் என்ட்ரி ஃபாயிலும். ஸோ மேனேஜ்மெண்ட் தியரி மொத்தமாக 2 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் ஆஸ்பெக்ட், இன்னொன்று சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ட்ரெடிஷ்னல் ஆஸ்பெக்ட்னு வந்து பார்த்தா ட்ரையல் நேரம். ஒரு விஷயத்தை பண்ணி பார்ப்பாங்க, சரியாக வரல, அடுத்த வச்சு ட்ரை இருப்பாங்க. எந்த விஷயம் சரியாக வர வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதை எப்படின்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் பேஸ் பண்ணி. ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் ஆஸ்பெக்ட். அடுத்தது வந்து சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். அது வந்து நோ ட்ரையல் அண்ட் ஏர் மெத்தட். சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் கீழே யார் யாரெல்லாம் வராங்க, எஃப்டபிள்யூடி எழுது, ஹென்ரி ஃபைலு, கேண்ட்டு, கில்பர்ட்டு, மயோ, எமர்சன். ஸோ யார் இவங்களை என்ன தியரி வராங்க, மேனேஜ்மெண்ட் தியரியில் எதுக்கு இல்லை சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், எஃப்டபிள்யூடியை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? எஃப்டபிள்யூடியில் வந்து யாருன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். இஸ் கான்ட்ரிபியூஷன் ரிட்டன் இன் த ஃபேமஸ் புக் த ஜென்ரல் இண்டஸ்ட்ரியல் அட்மினிஸ்ட்ரேஷன். எந்த புக்கில் எழுதியிருக்காங்க, த ஜென்ரல் அந்த இண்டஸ்ட்ரியல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ட்ரி ஃபைல் மொத்தமாக டிவைட் ஆக்டிவிட்டி இன்ட்டு 6 வகையாக பிரிச்சிருக்காங்க. எந்த ஆக்டிவிட்டி, ஒரு கம்பெனியில் நடக்க வேண்டிய ஆக்டிவிட்டிஸ் மூலமாக எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க, 6 வகையாக. ஒன்று வந்து டெக்னிக்கல், அது ஃபைனான்ஷியல், இன்னொன்று கமர்ஷியல், செக்யூரிட்டி, அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட். டெக்னிக்கல்னால் ப்ரொடக்ஷன் பார்ட்டில் உட்காந்து என்னென்ன விஷயம் நடக்குது, அதானது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட். ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்டும் அக்கௌண்டிங்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒன்றா இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை எங்கே போய் ப்ரொக்யூர் பண்ண போகிறோம், நம்ம கிட்ட இருக்க காசை வந்து அப்போ நம்ம எக்யூப்மெண்ட்டில் எங்கே வந்து கேபிட்டல் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், அது பேர் என்னது, ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்ட். அடுத்தது வந்து என்னது, கமர்ஷியல் ஆஸ்பெக்ட், பையிங் அண்ட் செல்லிங். ஒரு விஷயத்தை வாங்க போகிறோமா இல்லை விற்க போகிறோமா. ஓகேவா? அதாவது மேக் அ பை டிசிஷன் நீங்கள் படிச்சிங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பையிங் ஆர் செல்லிங். அடுத்து செக்யூரிட்டி, ப்ரொடெக்டிங் த ப்ராப்பர்ட்டிஸ். நம்மக்கிட்ட இருக்கிறத சொத்துக்களையும் மிஷினரிஸையும் ஒரு எம்ப்ளாயியும் எப்படி பார்த்துக்க போகிறோம் அதை பற்றி சொல்கிறது செக்யூரிட்டி. அடுத்தது அக்கௌண்டிங், காஸ்டிங், பேலன்சிங் ஷீட் எக்ஸெட்ரா. ஓகேவா? அடுத்தது மேனேஜர், பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கோ டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். ஓகேவா? என்னது, பிளான் பண்ணுறாங்க, ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, டைரக்டிங் பண்ணுறாங்க, கோ டைரக்டிங் பண்ணுறாங்க, கண்ட்ரோல். இதில் என்ன ஆஸ்பெக்ட், மேனேஜர் ஆஸ்பெக்ட். ஸோ என்ட்ரி ஃபைல் மொத்தம் 14 பிரின்சிபல்ஸ் இருக்குது. என்னென்னா, டிவிஷன் ஆஃப் ஒர்க்கு, அத்தாரிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, டிசிப்ளின், யூனிட்டி ஆஃப் கமெண்ட், யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன், சப்பார்டினேட் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் டு ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரெனிமரேஷன்ஸ். ஓகேவா? அடுத்தது சென்ட்ரலைசேஷன், ஸ்கேலாச்சிங், ஆர்டர், ஈக்விட்டி, ஸ்டெபிலிட்டி ஆஃப் டென்ஷன் ஆஃப் பர்சனல் இனிஷியேட்டிவ், ஈஸ்கிரிப்ட், ஈஸ்கிராப். ஸோ நமக்கு என்ன 14 இருக்கா, அந்த 14 மீனிங்கை நம்ம புரிஞ்சிக்கணும்
ஸோ அது வந்து சிரமமாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கதை மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை அப்படி ஞாபகம் வச்சுங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஓகேவா? இப்போ இமேஜின் எஃப்டபிள்யூ ட்ரெய்லர் வந்து ஒரு பேக்கரி வச்சுருக்காரு. அந்த பேக்கரியில் எல்லாருக்கும் என்னது ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல்லாம் அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ரோல் யார்? சாரான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த சாராவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னோவேட் ரெசிபி. புதுசாக ஒரு விஷயத்த பண்ணுறதுக்காக இருக்காங்க. ஸோ இதால் என்ன நடந்துக்குது? சாராக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கும். டிசிப்ளின் இஸ் ஈச் எம்ப்ளாயி நோஸ் தேர் ரிப்போர்ட் டு ஒன்லி டு ஒன் பாஸ், யூனிட்டி ஆஃப் கமெண்ட். ஸோ அங்கே ஒரு கம்பெனின்னு பார்த்தோன்னா நிறைய பாஸ் இருப்பாங்க. ஸோ எந்த எம்ப்ளாயி யார்கிட்ட போய் கமாண்ட் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்டி ஆஃப் கமாண்ட் க்ரியேட் பண்ணுறான். ஹோல் டீம் ஒர்க் டுவர்ட்ஸ் லான்ச்சிங் நியூ கப் கேப் லைன். இங்கேருந்து யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். ஸோ எல்லாம் என்ன பண்ணுறாங்க? எல்லாம் சேர்ந்து என்னது ஒரு கோலுக்காக ஒர்க் பண்ணுறாங்களா? என்ன செய்யறதுக்கு? கப் கேக் செய்யறதுக்கு. அது யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா, ப்ரையாரிட்டிஸ் த பேக்கரி சக்ஸஸ் ஓவர் தி இண்டிவிஜுவல் டிசைர். ஓகே, ஒரு தனிப்பட்ட வெற்றியோட எல்லாரோட வெற்றி தான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபேர் ப்ளே ரெமுனரேஷன். ஃபேர் ப்ளே அதாவது எல்லாருக்கும் வந்து என்ன பே வந்து ப்ராப்பராக இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. பேலன்ஸ் அண்ட் டிசிஷன் மேக்கிங். ஸோ சென்ட்ரலைஸ்ட் அதாவது ensures a motivated and efficient team. ஓகேவா? a clear chain of command. எல்லாருக்கிட்டே இருந்து ஒரு ப்ராப்பர் செயின், ஹையர் அத்தாரிட்டின்னு கீழே வரும்போது என்னது ப்ராப்பராக கமாண்ட். அதாவது சென்ட்ரலைஸ்ட்னா யார்? மேலே ஹையர் அத்தாரிட்டின்னு எல்லாருக்கும் என்னது கீழே இருக்க வரைக்கும் ப்ராப்பராக வந்து என்ன ஒரு கமாண்ட் வரும். அதான் என்னது ஸ்கேலா செயின். இன்னும் ஆர்கனைஸ் ஒர்க் ஸ்பேஸ், அதாவது ஆர்டராக இருக்கணும், கீப்பிங் ஆப்ரேஷன் ஸ்மூத். இப்போ FW treats everyone equity and focus on retaining the skilled team. அதாவது ஸ்டெபிலிட்டி இருக்கும். என்கரேஜ் இனிஷியேட்டிவ் அண்ட் ஃபாஸ்ட் அ ஸ்ட்ராங் டீம் ஸ்பிரிட். அதாவது எல்லாருக்கும் இந்த டீமாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி, தேங்க்யூ. ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.